மக்களே வணக்கம், வெல்கம். திரும்பவும் சித்தார்த் பிரபாகர் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காரு. சித்தார்த் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம்ல பிஜி டிப்ளமா பண்ணியிருக்காரு. ஒரு பேஷனேட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சித்தார்த், ஒன்ஸ் அகேன் வெல்கம். தேங்க்யூ சார், குட் மார்னிங். வந்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கு. நம்ம வந்து மீடியால இருந்ததுனால நாட்டு நடப்புகளை வந்து மீடியா எப்படி ரிப்போர்ட் பண்ணுது, எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுதுங்கிறதையும் நம்ம ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரீசெண்டா எக்ஸ் ஏடிஎம்கே மினிஸ்டர் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணாரு. அந்த சமயத்துல வந்து பல நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் டிவி சேனல்ஸ் வந்து அவருடைய பாஸ்ட்டை பத்தி மென்ஷனே பண்ணல. அவர் மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதை பத்தி மென்ஷனே பண்ணல. அவருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குது, தஞ்சாவூர்ல இவ்வளவு பெரிய வெயிட் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே தவிர இதை பத்தி வந்து பாயிண்ட் அவுட்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், ஆக்சுவலி சார் வைத்திலிங்கம் கேஸ் வந்துட்டு அவர் ஃபுல் நேம் ஆர் வைத்திலிங்கம். நீங்க சொன்ன மாதிரி தஞ்சாவூர் ஏரியால நீங்க வெரி பவர்ஃபுல் லீடர். ஒருத்த நாடுங்கிற கான்ஸ்டியூன்சில எம்எல்ஏவா இருந்தாரு. தட் இஸ் பிஃபோர் ரிசைனிங், பிஃபோர் ஜாயினிங் டிஎம்கே எம்எல்ஏவா இருந்தாரு. அவரு 2011 to 16 ஜெயலலிதாவோட கவர்மெண்ட்ல ஹவுசிங் மினிஸ்டரா இருந்திருக்காரு, சிஎம்டிஏ சேர்மனா இருந்திருக்காரு. ஹவுசிங் மினிஸ்டர் அண்ட் சிஎம்டிஏ சேர்மன் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் பொசிஷன். எனக்கு ஆல் ஹவுசிங் ரிலேட்டட் பர்மிட்ஸை வந்துட்டு அவரோட மினிஸ்ட்ரி அவர் தான். சிஎம்டிஏல வந்துட்டு ஹை ரைசஸ் எல்லாத்துக்குமே அவர் தான் கொடுக்கணும். இஃப் ஜஸ்ட் டு கிவ் அன் எக்ஸாம்பிள், இந்த கரண்ட் கவர்மெண்ட்ல சேகர் பாபு HRNC மினிஸ்டர் இஸ் த சிஎம்டிஏ சேர்மன். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான பொசிஷன். Sir, it was very disappointing to see that most media outlets did not report about the corruption cases against Vaidilingam. Vaidilingam against இந்த திமுக கவர்மெண்ட் ஜஸ்ட் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 2024ல 2 FIRs பதிவு செய்யறாங்க. ஒன்னு வந்துட்டு கிளியர் கட் பிரைபரி கேஸ், பிரைப்ஸ் ஃபார் பிளான் அப்ரூவல். சிஎம்டிஏ சேர்மனா இருக்கிற போது ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸோடைய பெருங்கலத்தூர் ஒரு ப்ராப்பர்ட்டியில வந்துட்டு அதை பர்மிஷன் கொடுக்கறதுக்காக, அந்த சிஎம்டிஏ அப்ரூவல் கொடுக்கறதுக்காக 27 crores 28 crores வந்துட்டு அவருடைய சன்ஸ் நடத்துற ஒரு ஷெல் கம்பெனில பிரைப் வாங்குறாங்கன்னு டிவிஎஸ்ஏ குற்றச்சாட்டு வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் கேஸ் இஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனட் அசெட்ஸ் கேஸ். இந்த கேஸை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்துட்டு ரெய்ட்ஸ் நடத்துறாங்க, 100 crore ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்றாங்க, இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த 3 இம்பார்ட்டன்ட் கேசஸ் ஓகே, அதை பத்தி வந்துட்டு எந்த மீடியா ஹவுஸுமே எனக்கு தெரிஞ்சு ரிப்போர்ட் பண்ணல. ஹிந்துல மட்டும் அவருடைய டிஏ கேஸ் பத்தி மட்டும் வருது. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், தட் இஸ் மை அல்மா மேட்டர், அதுல வந்துட்டு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு இந்த அவர் ஜாயின் பண்றதை பத்தி ஒரு பெரிய 4 column ஆர்டிகல் எழுதுறாரு. அவர் இப்படி, அவர் அப்படி, இப்படி டிஎம்கே ஓபிஎஸ் ஓட அணி இருந்தவர், அன்சாட்டிஸ்ஃபைடு இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஊழல் குற்றச்சாட்டு அந்த பேப்பர்ல நானே ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் இந்த கேசஸ். அதை பத்தி ஒரு லைன் கூட இல்லை. ஸோ இது வந்துட்டு எடிட்டோரியல் ஓவர் சைட்டா இல்ல வந்துட்டு இன்காம்பிட்டன்ஸாங்கிற மாதிரி நமக்கு கேள்வி வருது. எக்ஸாக்ட்லி. மக்களே வந்து சித்தார்த் சொன்ன மாதிரி கிளியர் கட் பிரைபரி கேஸ், நீங்க வந்து அந்த 28 crore ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது அறப்போர் இயக்கம். அப்புறம் அந்த பணம் சப்போஸ்ட் பிரைப் வந்து ஷெல் கம்பெனிஸ்க்கு டைவர்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இடி உள்ள வந்து அவர் மேல இன்னும் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, இன்னும் ஊழல் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு 100 கோடி ஒர்த்துள்ள ப்ராப்பர்ட்டிஸை வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண, தமிழ்நாடு போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுனால, டிவிஎஸ்சி ஃபைல் பண்ணதுனால அவங்க உள்ள வந்தாங்க. அப்புறம் சித்தார்த் சொன்ன மாதிரி டிஸ்ப்ரப்போர்ஷனட் அசெட் கேஸ், வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த இன்னொரு எஃப்ஐஆர் இருக்கு. இப்ப என்ன ஆகும் அந்த எஃப்ஐஆர்லாம்? இந்த கேள்வியை வந்து மீடியா கேட்கணும், புது சமூகம் கேட்கணும் இல்லையா சித்தார்த்து? அவர் அது ப்ரோபு நடக்கணும், அவர் குற்றவாளியா இல்லைங்கிறத வந்து கோர்ட் முடிவு பண்ணணும். பட் இந்த நியூஸை, இந்த ஒரு பேக்ரவுண்டே சொல்லாம இருக்கிறது வந்து எப்படி வந்து எத்திக்கலா கரெக்டா இருக்கும்? சார் பாலிடிக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த வாஷிங் மிஷினுங்கிற மாதிரி நம்ம இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிற கரப்ட் லீடர்ஸ் பிஜேபி தூக்கிட்டு வரப்போது, தட் இஸ் இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ மாதிரி கேஸ் போட்டு இவங்களை இந்த பக்கம் கூட்டு வரதை வந்துட்டு நம்ம பாக்குறோம். இது வந்து பாலிடிக்ஸ். நான் வந்துட்டு இதை எப்படி பாக்குறேன்னா, பப்ளிக் டொமைன்ல இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு மீடியா வந்துட்டு டோன்ட் தே ஹாவ் அ டியூட்டி டு டெல் டு த ரீடர்ஸ் டு செட் அ கான்டெக்ஸ்ட். நான் இது வந்துட்டு நான் ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏடிஎம்கே ரெஜிம்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஎம்கே ரெஜிம்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணாதீங்கிற மாதிரி மைக்ரோ மேனேஜிங் அழுத்தம்லாம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல வைத்திலிங்கம் வந்துட்டு டிஎம்கேக்கு வராருங்கிறதுனால அவருடைய ஊழல் குற்றச்சாட்டை பத்தி நீங்க பேப்பர்ல போடாதீங்கன்னு அந்த மாதிரிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, டிஐபிஆர்லயும் சரி டிஎம்கேல இருந்தும் சரி. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு பேசிக் டியூ டிலிஜென்ஸ் வந்து எப்படி ஒரு கான்டெக்ஸ்ட் செட்டிங்னு நம்ம சொல்லுவோம் ஜேர்னலிசம்ல, அந்த கான்டெக்ஸ்ட் செட்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி சேனல் வந்துட்டு வைத்திலிங்கம் ஜாயின் பண்றாருங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் கிரியேட் பண்ற போது அந்த ஒரு கிராஃபிக் போட்டு இவருக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி ஊழல், இதே திமுக அரசு அவருக்கு அகேன்ஸ்டா வந்து 2 டிவிஎஸ்சி கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸ் நிலுவையில் இருக்குங்கிற மாதிரி ஈஸியா போடலாம். இது வந்துட்டு மக்களுக்கு கிளியரா தெரியும். நீங்க வந்துட்டு டிஎம்கே ஒரு வாஷிங் மிஷினான்னு அறப்போர் சொல்ற மாதிரியும் நீங்க சொல்ல வேணாம். ஆனா பாக்குற மக்களுக்கு கிளியரா இருக்கும்ல, அது பாக்குற மக்கள் மனநிலையில ஒரு கேள்வி வரும்ல, அதிமுக லீடர் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்களை வந்து இவங்க எடுக்கிறாங்கன்னா என்னங்கிற மாதிரி பண்ணிருக்கலாங்கிறதா என்னோட கருத்து. அப்சல்யூட்லி இதுதான். நீங்க வந்து அவங்க அன்னைக்கு நடந்த நிகழ்வை மட்டும் அப்படியே நீங்க எடுத்து போடுறதை தாண்டி இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும், அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து சென்ட்ரல் இருக்கிற பிஜேபியை இதே மாதிரி வாஷிங் மிஷின் தொடர்ந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரால, வெஸ்ட் பெங்கால்ல அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப இறந்து போன அஜித் பவாருக்கு எதிராக எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொன்னாங்க, அவர் பிஜேபி அலையன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு சோமர்சால்ட் அடிச்சாங்கன்னு. ஸோ அதே கேள்விகள் தமிழ்நாட்டையும் கேட்கப்பட வேண்டும். அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது கேட்கப்பட வேண்டும்ங்கிறது தான் நம்மளோட ஆதங்கம். அப்புறம் வைத்திலிங்கத்தை வந்து இன்டர்வியூ எல்லாம் பண்றாங்க, சார் அங்க போயிட்டீங்க, ஏன் வந்தீங்க, ஏன் ஓபிஎஸ் சைடு இல்ல, ஓபிஎஸ் என்ன பண்ண போறாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் அரசியல் கேள்விகள். ஆனா அவர்கிட்ட கூட சார் உங்களோட 100 கோடி ஒர்த் உள்ள ப்ராப்பர்ட்டியை வந்து இடி அட்டாச் பண்ணிருக்காங்களே, இப்ப நீங்க அங்க போனதுனால அந்த எஃப்ஐஆர்லாம் நீர்த்து போயிடுமா, இந்த மாதிரி கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அட்டாச் பண்ணும்போதும் அவர்கிட்ட போய் ரியாக்ஷன் கேட்க முடியாது, அப்ப பதில் சொல்ல மாட்டாரு. அப்போ வந்து டிஎம்கே இல்ல. ஆனா இப்ப ஒரு சரியான தருணம், அறிவாலயத்து வாசல்ல பேட்டி கொடுக்குறாங்க, அப்ப போய் அவர்கிட்ட வந்து கேட்கலாம்ல, சார் இது வந்து நீங்க இப்ப அந்த எஃப்ஐஆர் எல்லாம் காலி பண்றதுக்காக அங்க போறீங்களா, அது தொடர்பா உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கலாம்ல. ஒருத்தர் கேட்கல. அப்புறம் டிவியில நீங்க கிராஃபிக் கார்டு சொன்னீங்க, என்னென்னமோ ஆத்தாத்து நாத்துறாங்க. வந்து அவர் வந்து சோழ மண்டல தளபதி, அது இது அவருடைய காஸ்ட் பேக்ரவுண்ட், இது எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு, நத்திங் நியூ. ஸோ நீங்க வந்து நியூஸ் கொடுக்கும்போது அந்த ஷார்ப்பா மக்களை யோசிக்க வைக்கிறதுக்கான நியூஸ் கொடுக்கணும்ல. அப்படியே வந்து நீங்க டிராபா டல்லா இருக்கிறதே தூக்கி கொடுக்கறதுல என்ன இருக்கு? அது வந்து நம்ம 2 பேரும் அப்ப பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம இந்த வீடியோல அதை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப. சார் எனக்கு தெரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு நான் விஷுவல் மீடியா ரொம்ப கம்மியா தான் கன்சியூம் பண்ணுவேன், எஸ்பெஷலி டிவி சேனல் ஒன்லி டிபேட்ஸ், நீங்க வர டிபேட்ஸ் தான் வந்து அதிகமா நான் பார்ப்பேன். பட் மெயின் ஸ்ட்ரீம் நம்ம சொல்லக்கூடிய ஜேர்னலிசம்ல வந்துட்டு நான் பார்த்த ஒரே 2 ஜேர்னலிஸ்ட் who have reported or discussed this issue is ஷபீர் அஹமத் அண்ட் இடிபி சிவபிரியன் சார், டெக்கன் ஹெரால்டோட ஷபீர் அஹமத் ஆஃப் நியூஸ் மினிட் அண்ட் சிவபிரியன் ஆஃப் டெக்கன் ஹெரால்ட். அவங்க வந்துட்டு கிளியரா இதை வந்துட்டு அந்த வாஷிங் மெஷின் அறப்போர் இயக்கம் ரேஸ் பண்ண வாஷிங் மெஷின் மேட்டரு, டிஎம்கே கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி ஊழல்ல வந்துட்டு குவைட்டா இருக்காங்க, ஒரு how this shows a hypocrisy of the DMKங்கிறது வந்துட்டு ரொம்ப கிளியரா ரீசெண்டா நியூஸ் மினிட் தமிழ்ல ஒரு டீடைல் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஆக்சுவலி அந்த பெர்ஸ்பெக்டிவ் இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அதுல காங்கிரஸ் லீடர் வந்து கோட் பண்றாரு, அன்னேம்ட் காங்கிரஸ் லீடர் ஷபீர் கோட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சென்டர்ல இருக்கிற பிஜேபியோட கம்யூனல் பாலிடிக்ஸை வந்துட்டு நீங்க அப்போஸ் பண்றதுக்கு டிஎம்கே ஆர் எனி அதர் அப்போசிஷன் பார்ட்டி இன் எனி ஸ்டேட் ஷுட் ரன் a corruption free government or limit corruption as much as possible. அப்பதான் வந்து நீங்க கம்யூனலிசம் ஃபைட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாயிண்ட் ஷபீர் சொல்றாரு. எக்ஸலன்ட் பாயிண்ட் சித்தார்த், தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் இட் அப். ஏன்னா வந்து நம்ம இந்த கரப்ஷனை பத்தி பேசுறதே தேவையில்லை, கரப்ஷன் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மரத்து போன மனநிலை வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. அது மீடியாவுக்கு வருது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். மக்கள் கூட அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு நம்ம வந்து டிக்டேட் பண்ண முடியாது. பட் மீடியாவோட டியூட்டி இல்லையா, பொது பணத்தை அல்லது வந்து இது மாதிரி கான்ட்ராக்ட்ல அது மற்ற இது கொடுக்குற பர்மிஷன் கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்குறது வந்து கேட்டே ஆகணும், நம்ம கேள்வி எழுப்பி ஆகணும். அது வந்து இது ஒரு பிரைமரி டியூட்டி. ஆனா இதை பத்தி இது வேஸ்ட்டுங்க, மக்கள் கவலையே பண்ணலைங்க அப்படின்னு வந்து உதாசீனப்படுத்துறது ரொம்ப தப்பு. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்தபோது இந்த கேள்வி கேட்கல. திரு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார், அவர் வந்து எதிர்பக்கம் இருக்கும்போது, எடிஎம்கேல இருக்கும்போது. ஜெயலலிதா அவர்களோட இன்னும் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கூட்டத்துல வந்து ஒரு ஆவேசமா பேசியிருந்தாரு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஏன் எடுத்துக்கிட்டீங்க, இப்ப அந்த ஊழல் குற்றச்சாட்டுல என்ன ஆச்சு,
அவர் மேல உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் எப்படி நீங்க வந்து விசாரணை பண்ணுவீங்க, நியாயமா விசாரணை பண்ணுவீங்க? இந்த ஒரு சாதாரண லாஜிக்கல் கேள்வியில ஒரு ஸ்கூல் பையன் கூட கேட்பான், 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட கேட்பான். அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்க தயங்குறாங்களே. இப்பவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவர் விஜய் மாதிரி இல்ல, மைக்கு நீட்டா சில இடத்துல பேசுறாரு. பட் அங்க கூட அது ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இது என்ன மனநிலை நான் கேட்கிறேன் சார். இதுல 2 பாயிண்ட் ஐ வாண்ட் டு ரேஸ் சார். ஒன்னு வந்துட்டு பொலிட்டிஷியன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஸோ இதுவே வந்துட்டு சே ஒரு ஹைபோதசிஸ்ல வந்துட்டு இது வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் அண்ட் ஒரு வேற பார்ட்டியில இருக்கிற ஒரு கரப்ட் லீடரை வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு அப்சார்ப் பண்றாங்கன்னா டிஎம்கே ஆஸ் அப்போசிஷன் பார்ட்டி இதை வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. ஈவன் இஃப் தட் லீடர் வுட் ஹவ் கம் ஃப்ரம் தேர் ஓன் பார்ட்டி, டிஎம்கே வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. சரியா? ஸோ இதுல வந்துட்டு நான் எப்படி பாக்குறேன்னா, பொலிட்டிஷியன்ஸ் வந்துட்டு இதை ஒரு கரப்ஷனை வந்து டெஃபினட்டா ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா தான் பாக்குறாங்க. செகண்ட் thing I want to discuss is that why is the media shying away from, or rather the mainstream media shying away from reporting just the facts? எனக்கு what I am sensing is that there is some DMK-ல வந்துட்டு ஒரு uneasiness இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். வைத்திலிங்கம் ஒரு கரப்ஷன் சார்ஜ் இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஏடிஎம்கேவோட பவர்ஃபுல் லீடரை வந்துட்டு டிஎம்கேல கொண்டு வருது. அக்கார்டிங் டு மீ, வாட் எவர் ஐ எம் சென்சிங், டிஎம்கேல வந்துட்டு கொஞ்சம் ஏதோ டிஎம்கே கோர் டிஎம்கே லீடர்ஸ்ல வந்துட்டு தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் தட் இவரை வந்துட்டு எதுக்குள்ள கூட்டு வராங்கிற மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட் நான் சென்ஸ் பண்றேன். சரியா? 2 reasons. One is DMK is already very strong in central districts. That is அந்த தஞ்சை மாவட்டத்துல ஆல்ரெடி டிஎம்கேடைய அஸ்திவாரமே கருணாநிதி ஹிம்செல்ஃப் வாஸ் ஃப்ரம் த லார்ஜர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காரு. ஸோ சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ல டிஎம்கேக்கு பயங்கர பாப்புலாரிட்டி இருக்கு. ஒன்று. செகண்ட் வந்து அவர் வந்துட்டு ஹீ கம்ஸ் ஃப்ரம் த தேவர் கம்யூனிட்டி. ஸோ ஆல்ரெடி டிஎம்கேல வந்துட்டு ஆல்ரெடி நிறைய மேஜர் தேவர் லீடர்ஸ் இருக்காங்க. அந்த கம்யூனிட்டியில வந்துட்டு வாக்கு வேணுமாங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு லீடர் கொண்டு வரணுமாங்கிற மாதிரி கேள்வியும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸும் வந்துட்டு பண்ணியிருக்கலாம். பட் இட் இஸ் நாட் ரியலி கம். தட்ஸ் மை ஓவராலா. இது வந்து எனக்கு என்ன கன்சர்ன்னா, இப்போ ஏடிஎம்கேல இருந்து வர கரப்ட் லீடர்ஸை பத்தி, அதாவது அவங்களோட கரப்ஷனை பத்தி நம்ம பேச வேணாம், அதை பத்தி கவலைப்பட வேணாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து டிஎம்கேக்கு வருது. ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி காஸ்ட் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செந்தில் பாலாஜி கொண்டு வந்ததுக்கு காரணம் அவர் வந்து கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர். அந்த ஜாதி மக்களுடைய வாக்குகள் வந்து ஏடிஎம்கேக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நீங்க போன எலெக்ஷன் 2021 ஏடிஎம்கே ஒரு ரெஸ்பெக்டபிள் சீட்ஸ் கிடைச்சதுக்கு அந்த ரீஜன் தான் காரணம். அந்த கவுண்டர்கள் வந்து அவர் கொங்கு வேளாளர்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டது. ஸோ அதை உடைக்கணும், அதை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவரை கொண்டு வந்திருக்காங்க. அது ஓரளவுக்கு பலன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி வைத்திலிங்கமும் முக்குலத்தரம் இருக்கிறது அவருக்கு ஒரு பிளஸ் நினைக்கிறேன். ஒரு மைனர் கம்யூனிட்டியா அவருக்கு ஒரு எண்ணிக்கையில் அதிகமான மெம்பர்ஸ் உள்ள ஜாதியை சேராதவராக இருந்திருந்தாருன்னா அவருக்கு இவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்காது, அவ்வளவு சீக்கிரம் வந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இந்த வாஷிங் மிஷின் எஃபெக்டை வந்து அவங்க செலக்டிவா போடுறாங்க. இவங்களால நம்மளுக்கு பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ் வருமா, அவங்களுக்கு ஒரு நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்க காஸ்டுக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்கன்னு தோணுது. இல்ல சார், நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, டிஎம்கேலயே வந்துட்டு ஐ சென்ஸ் தட் தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அன்ஈசினஸ். வைத்திலிங்கம் வந்துட்டு ஒரு கரப்ஷன், நம்ம அரசே வந்துட்டு ஒரு கரப்ஷன் குற்றச்சாட்டு கேஸ் போட்ட ஒரு லீடரை வந்துட்டு எதுக்கு கூட்டு வரணுங்கிற மாதிரி ஒரு அன்ஈசினஸ் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல சித்தார்த். ஏன்னு வச்சுங்க, அப்ப அந்த செந்தில் பாலாஜிக்கு ஏன் வரல? நான் என்ன நினைக்கிறேன்னா, சில பேருக்கு என்ன ஃபீலிங் இருக்கு சார், எனக்கு செந்தில் பாலாஜி வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி வெஸ்ட் தமிழ்நாடுல இருந்து வராங்க. வேர் 2021 ADMK was able to capture a lot of seats despite Stalin and DMK being so popular in other parts of Tamil Nadu. So ஒரு political requirement இருந்திருக்கு செந்தில் பாலாஜி, because DMK wants to grow in western Tamil Nadu, in the Kongu beltல. இல்ல அப்போ வந்து சென்ட்ரல் தமிழ்நாட்டுல டிஎம்கேக்கு தேவைன்னா அவர் எவ்வளவு ஊழல் இருந்தாலும் எடுத்துப்பாங்கன்னு அர்த்தமா? நீங்க சொல்ற பாயிண்ட், அதாவது நீங்க செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு நெசசிட்டி இருந்தது. அங்க வந்து ஒரு பாப்புலர் லீடர், கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியை சேர்ந்த லீடர் கிடையாது. செந்தில் பாலாஜி வந்து எக்ஸலண்ட் ஆர்கனைசர், வெரி பாப்புலர் மேன். அவரோட கரப்ஷன் அலிகேஷன்ஸ் அப்பார்ட், அங்க என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவர். அவர்கிட்ட கேட்டதுக்கு இஸ் லைக் எ டெமிகாட் தேர், கரூர் அண்ட் அதர் ஏரியாஸ்ல. பட் வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் வேலிட். இதுல வந்து டெல்டால வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க டிஎம்கே.
போன எலெக்ஷன்ல அங்க ஜெயிச்ச ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே முன்னாள் மினிஸ்டர்ஸ். வைத்திலிங்கம், ஓஎஸ் மணியன், காமராஜ், விஜயபாஸ்கர், இந்த 4 எக்ஸ் மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. இன்சிடென்ட்லி 4 பேருமே முக்குலத்தோரை சேர்ந்தவங்க, முக்குலத்தோர் சாதியை சேர்ந்தவங்க. அது சாதி பலம் ஒண்ணு, அப்புறம் பணம். அவங்க மினிஸ்டரா இருந்ததுனால பணமும் அவங்களுக்கு வந்து கை கொடுத்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இவரையும் கூட்டு வரணும், நம்ம ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அப்புறம் அவர் மினிஸ்டர் போட்டிக்கு வந்தாருன்னா நாங்கள் இத்தனை வருஷமா உழைச்சுமே, நம்மளுக்கு என்ன அந்த இது வந்து கருத்து வந்து திமுக நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க ஆர்எஸ் பாரதியே எடுத்துக்கங்க, ஒரு அண்ணா காலத்திலேருந்து இருக்காரு, ரொம்ப வெய்மெண்டா திமுக டிஃபெண்ட் பண்றவர், ரொம்ப கொள்கை பற்றுள்ளவர். அவர் என்ன ஒரே ஒரு ஆர்எஸ் மெம்பரா இருந்தாரு, ராஜ்யசபா மெம்பரா ஒரே ஒரு டேர்ம் இருந்தாரு. ஒரு முறை லோக்சபா தோத்தாரு, 84ல அசம்பிளி எலெக்ஷன்ல தோத்துருக்காரு. இதுதான் அவருக்கு கிடைச்ச சான்ஸ். ஸோ அஃபிஷியல் பொறுப்புங்கிறது ஒன்றும் கிடைக்கல. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 7-8 பேர் ஏடிஎம்கே வந்தவங்க இந்த கரண்ட் டிஎம்கே மினிஸ்ட்ரியில வந்து கேபினெட்ல வந்து மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை திமுக காரங்க நிறைய பேருக்கு இருக்கு. பட் ஓவராலாக இது வந்து இந்த வாஷிங் மிஷின் எஃபெக்ட் வந்து இந்த மெத்தட் வந்து கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். தினகரன் ஒருத்தர் வந்தார், மாணிக்கராஜன், அவரையும் சேர்த்திருக்கிறாங்க கோயில்பட்டியில. அவருக்கும் இந்த கேஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கு. ஓகே, டிஎம்கே அவங்க பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காக எவ்வளோ பண்ணாலும் நீங்க சொன்ன மாதிரி மீடியா வந்து இதை ஹைலைட் பண்ணி அந்த கான்டெக்ட் வைஸ் பண்ணியே ஆகணும். அது பண்ணாம இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். True, sir. Sir, another thing is that corruption வந்துட்டு இப்போ ஒரு பார்ட்டி டு பார்ட்டி இஷ்யூவா மாறுமானே நமக்கு புரிய மாட்டேங்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வைத்திலிங்கம் ஓபிஎஸ் சைட்ல இருந்து ஏடிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ வந்துட்டு டிஎம்கே ஜாயின் பண்றாரு. இத பத்தி ஏடிஎம்கே எப்படி இதை பாக்குறாங்க? எனக்கு ஊழல் நடந்தது வந்து அவங்க ஆட்சியில, அவங்க வந்து கடவுளா மதிக்கிற ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் இருந்த போது நடந்த ஆட்சியில வந்துட்டு இந்த ஊழல் நடக்குது. ஸோ அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி டார்கெட் பண்ண போறாங்க, இதை வந்து இஷ்யூ ஆக்க போறாங்களாங்கிறதும் நமக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அறப்போர் இயக்கம் ஜெயராம் வெங்கடேஷன் ஒரு இன்டர்வியூ ஏதோ பாக்குற போது, இல்ல அவங்க ஸ்பேசஸ்லயே பாக்குற போது அவர் என்ன சொல்றாருன்னா, அறப்போர் இயக்கம் வந்துட்டு ஏடிஎம்கேவுடைய ஊழலை வந்துட்டு வெளிப்படுத்துறதுனால அறப்போர் இயக்கமுடைய இப்போ திமுக அகேன்ஸ்டா இருக்கிற எக்ஸ்போசை வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு இஷ்யூவே ஆக்க மாட்டாங்க, அது வந்து எடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அதிமுகவுடைய ஊழலை அறப்போர் இயக்கம் எக்ஸ்போஸ் பண்ற போது டிஎம்கே அதை எடுத்துட்டு அவங்க கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அறப்போர் இயக்கமோட, சரியா? ஆனா ஏடிஎம்கே வந்துட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆப்போசிஷன் ஸ்பேஸ் இங்க எங்க இருக்கு? ரூலிங் கவர்மெண்ட்டை குவெஸ்சன் பண்றதுக்கு, இஷ்யூஸ் பத்தி பேசுறதுக்கு, தட்ஸ் ஹவ் ஐ சீ இட். ஆப்போசிஷன் ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆற மாதிரி நான் பாக்குறேன். அப்சல்யூட்லி, ரொம்ப நல்ல பாயிண்ட் இது. இன்ஃபேக்ட் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திரு ஸ்டாலின் வந்து அறப்போர் இயக்கம் ஜெயராமனை மீட் பண்ணாரு, கூப்பிட்டு வச்சு பார்த்தாரு. அவர் கொடுத்த அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஏடிஎம்கே அதை பத்தி எதுவுமே பேசல, ஏன்னா அவங்களுக்கும் பேகேஜ் இருக்குது, அவங்க ஆட்சியில நடந்தது, அதனால அவங்க அதை பத்தி பேசவே முடியல. ஏன் நேரு மேல நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்க நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த இடி கேசஸ், அதை பத்தி ஏடிஎம்கே வந்து ஏதோ ஒரு ட்வீட் போட்டு விட்டாங்க. அதை வந்து ஒரு பேசு பொருள் ஆக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இங்க ஒரு பப்ளிக்கான ஒரு மீட்டிங்ல வந்து தொடர்ந்து பேசுறது, ஒரு முறை பேசினா பத்தாது, தொடர்ந்து நீங்க வந்து அதை பத்தி பேசிட்டே இருந்தாதான் மக்கள்கிட்ட போய் சேரும். இந்த பொலிட்டிக்கலா கூட அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதற்கு காரணம் இப்போ அறப்போர் இயக்கம் அல்லது ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பண்றது வந்து ஏடிஎம்கே பீரியட்லயே அவங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன் இப்போ அதே சப்ஜெக்ட்ல அந்த மணி இந்த மணிலாம் உள்ள போவாங்க அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின் 2021 முன்னாடி. எந்த மணியும் உள்ள போலியே, அந்த கேசஸ் எல்லாம் அப்படியே கருத்துல போட்ட கல்லா தானே இருக்கு. வேலுமணி, வீரமணி, வேலூர் வீரமணி, இவங்க எல்லாம் அப்படியேதான் இருக்கு. ஸோ இந்த கரப்ஷன் இஷ்யூ தொட வேணாம். இப்ப ஜெயலலிதா பத்தி பேசினால கரப்ஷன் தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க டிஎம்கே. அம்மையார் சொல்லிட்டு விட்டுறாங்க. இறந்தவர்களை பத்தி பேசினா நெகட்டிவா போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. இறந்தவர்களை பத்தி நீங்க அநாகரிகமா பேச வேணாம், உண்மையை பேசலாம்ல. True sir, absolutely correct. But என்ன பொறுத்தவரை just my final point, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போறதுக்கு முன்னாடி அதனாலதான் வந்துட்டு ஐ ஃபீல் தட் somebody like டிவிகே விஜய், அவரை வந்துட்டு ஆக்டர் விஜய்னு சொல்லாம டிவிகே சீஃப் விஜய் வந்துட்டு இப்போ பொலிட்டிக்கலா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு அவரு முன் வந்து பேசணும். இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, there were rumors that OPS and வைத்திலிங்கம் everybody might join TVK அப்படின்னு. ஸோ அதே ஒரு ரீசன்னால அவர் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு பேசாம இருக்காராங்கிற மாதிரி எனக்கு. நான் இந்த வைத்திலிங்கம் இஷ்யூ வந்துட்டு அறப்போர் இயக்கமோ இல்லை நான் கூட வந்துட்டு டிவிஎஸ்சி கேசஸ் என்ன ஆகும்னு ட்வீட் பண்ணியிருந்தேன்.
அதை வந்துட்டு நிறைய ரீட்வீட் பண்றவங்க வந்துட்டு டிவிகேயோட கார்டு, டிவிகேயோட ஆன்லைன் கார்டரா இருக்காங்க. சரியா? ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு அவரு இதை பத்தி ஒரு பேசினானா டெஃபினெட்லி அவரு ஹீ கேன் பொலிட்டிக்கலி ஸ்கோர் அ பாயிண்ட்ங்கிற மாதிரி நான் பாக்குறேன். பட் அவர் அதை பத்தி இன்னும் பேசல. எக்ஸாக்ட்லி, அதை செய்யணும். இன்ஃபேக்ட் வந்து அவர் ஏடிஎம்கே பத்தி பேசாம இருக்கும்போது நானும் சொல்லிட்டு இருந்தேன், ஏடிஎம்கேயோட கரப்ஷனை பத்தி அவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அவங்க தலைவரே ஜெயிலுக்கு போனாங்க, அவங்க மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவர் நான் கிளீன் பண்ண போறேன், நான் தூய சக்தின்னு சொன்னா இதை பத்தியும் பேசணும்னு. பட் கடைசி மீட்டிங்ல வந்து இவங்களை ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அதை எப்படி முன்னெடுக்கிறாரு. ஆனா இந்த இப்ப வைத்திலிங்கமா இருக்கட்டும், நீங்க ரிப்போர்ட் பண்ண நேரு கேசஸா இருக்கட்டும், வாயே திறக்கல. விஜய் வாயே திறக்கல. நான் வந்து ஐ திங்க் அருண்ராஜ் அப்பப்ப ட்வீட் பண்ணிருக்காரு, எங்கேயாவது பேசுறாரு. பட் பீப்புள் லுக் அப் டு விஜய் இல்ல, அவரோட அறிக்கை, அவரோட பேச்சு. இப்ப செயல் வீரர் கூட்டத்தில் எல்லாமே இதை பாயிண்டடா பேசினான்ல. இப்ப வந்து இளைஞர்களோட வாழ்வே பாதிக்குது, ரெக்ரூட்மெண்ட்ல வந்து இவர் வந்து நேரு ஊழல் செஞ்சிருக்கதா குற்றச்சாட்டு இருக்கு, இதை விசாரிக்கணும், இதை ஞானமே விசாரிக்கணும், இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, இந்த மாதிரி பேசினா கவர்மெண்ட்டுக்கே ஒரு ப்ரெஷர் வரும்ல, ஏதாவது நடவடிக்கை எடுக்க சான்ஸ் இருக்கு. இதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண ப்ரோ பண்றதுன்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி சார் பாப்போம். விஜய் வந்து அடுத்தது ஏதாவது செய்யறாரான்னு பார்ப்போம். ஐ திங்க் அந்த இஷ்யூ பத்தி நம்ம ரொம்ப எலாபரேட்டா பேசிட்டோம். அடுத்த டாபிக்கலா இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த மினரல் வெல்த்தை பிளண்டர் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகளோட துணையோட இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு தொடர்கதையா இருக்கு. ஏடிஎம்கே பேர்ல இருந்தது, இப்பயும் இருக்குது. ரீசெண்டா நியூஸ் தமிழ் 24/7 சேனலோட ரிப்போர்ட்டர்ஸ் இங்க கரூர்ல ஒரு திமுக எம்எல்ஏ, ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டிக்கு சொந்தமான குவாரியை போய் ரிப்போர்ட் பண்ண போகும்போது அங்க சில வன்முறை சம்பவங்கள், அடிதடி, அப்புறம் வந்து பிரச்சனை நடந்ததா நம்ம பார்க்கிறோம். அதையும் வேற எந்த மீடியாவும் ரிப்போர்ட் பண்ணல. அவங்க நியூஸ் தமிழ் 24/7 தான் திரும்ப திரும்ப ரிப்போர்ட் பண்ணிட்டு. சார் இந்த பர்டிகுலர் இஷ்யூல வந்துட்டு நான் இப்போதான் இன்னைக்கு மார்னிங் தான் ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். இங்கிலீஷ் சேனல் நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ற ஒரு ரிப்போர்ட் கிட்ட பேசினேன் சார். ஸோ இந்த கேஸோட ஸ்பெசிபிக்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மர்க்கியா இருக்கு. எனக்கு போலீஸ் வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, அண்ட் என்ன ஆக்சுவல் சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸுங்கிறது வந்துட்டு, பட் டெஃபினெட்லி as a journalist we are in solidarity with somebody who is reporting, and of course even if the journalist was doing something wrong, then quarry owner vandu avara if at all physical attack pannirukana, there is no justification for that. But idu vandu what is the larger issue vandu is the illegal mining, sand mining or quarry mining in Tamil Nadu. So again enakku irukra or one of the authoritative sources is the Enforcement Directorate's detailed report on sand mining across Tamil Nadu. I have to add a disclaimer: the Tamil Nadu government in the Madras High Court has challenged the methodology of the Enforcement Directorate in this sand mining case. Okay, அது வேணா நம்ம வேற வீடியோல வேணா டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. பட் அப்படி இருந்தும் அது வந்துட்டு இன்னும் சேலஞ்சில் தான் இருக்கு. பட் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு ஐஐடி கான்பூரோட ஒரு ட்ரோன் சர்வே வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதை நான் படிச்சிருந்தேன். அது அறிக்கையிலேருந்து நான் ரிப்போர்ட் பண்ண சில இம்பார்ட்டன்டான விஷயஸ். 2020 2023 வந்துட்டு 23.64 lakh units of river sand has been illegally minedன்னு சொல்றாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட். இன்னொரு புள்ளி விவரம் என்ன சொல்றாங்கன்னா, கான்ட்ராக்டர்ஸ் மைண்ட் sand 10 to 30 times the actual permitted quantity. 10-30 டைம் அதிகமா வந்துட்டு ஒரு மைன்ல இருந்து அதிகமா இவங்க மைன் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான புள்ளி விவரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவல் லீஸ் ஏரியா மைனிங்காக கவர்மெண்ட் வந்துட்டு கான்ட்ராக்டர்ஸ்க்கு கொடுத்த லீஸ் ஏரியா வந்து 190 ஹெக்டேர்ஸ். ஆனா டோட்டல் ஏரியா மைன் பண்ணது வந்து 987 ஹெக்டேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்கேல் ஆஃப் இல்லீகல் மைனிங் இன் தமிழ்நாடு, எஸ்பெஷலி நம்ம அகைன் அதே சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், நம்ம இப்போ வைத்திலிங்கம் பத்தி பேசின அதே சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அந்த மாதிரி ஏரியால தான் இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கேட்டை வந்து யார் பெல் பண்ண போறாங்க? எனக்கு நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி மைனிங் வந்து அதிமுக ஆட்சியிலையும் ப்ராப்ளமா இருந்திருக்கு, திமுக ஆட்சியிலையும் ப்ராப்ளமா இருக்கு. இஃப் அட் ஆல் ஃபியூச்சர்ல வந்துட்டு if and be very big if விஜயும் பவருக்கு வராரோ இல்ல பிஜேபி பவருக்கு வராங்களோ, டெஃபினட்டா இது நடக்கும். எனக்கு நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எப்படின்னா, மைனிங் வந்துட்டு மைனிங் கான்ட்ராக்டர்ஸ் ஆர் மைனிங் மாஃபியா இஸ் பேயிங் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்.
at all levels. ஆமா ஆமா இல்ல இப்ப அண்ணாமலை அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாரு. அவரு திடீர்னு பேசுறதை நிறுத்திட்டாரு இந்த மணல் கொலை பத்தி அவர் தலைவரா இருக்கும்போது. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எல்லா கட்சிக்கும் இருக்கு, அவங்க எல்லா கட்சிகளும் ஆதரவும் இருக்கு. அப்புறம் கேரளாலலாம் வந்து இதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸை என்ஃபோர்ஸ் பண்றாங்க. அங்க எதுவுமே குவாரி பண்ண முடியல, மண்ணா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும். இங்கேருந்து தான் போகுது, உங்க தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்லேருந்து போகுது. இதே நியூஸ் தமிழ் 24/7 வந்து ராதாபுரத்துல ஒரு சின்ன கிராமத்துல 20 குவாரிகள் இயங்குறதா போட்டிருந்தாங்க. அங்க உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம தினகரன் ராஜாமணி நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அங்க குவாரி ஆக்சிடென்ட் நடந்தது. ராதாபுரம் வந்து சபாநாயகர் அப்பாவுடைய தொகுதி, அங்க தொடர்ந்து மைனிங் நடக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இது புதுக்கோட்டையில வந்து இந்த ஜெகபர் அலி லாஸ்ட் இயர் ஜனவரியில கொல்லப்பட்டாரு. ஆக்சிடென்ட்ங்கிற மாதிரி அதை ஒரு டிராமா போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அவரு வந்து ரொம்ப கிளியர் கட்டா உங்களுக்கு ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் கொடுத்திருந்தாரு வந்து இது மாரி மைனிங் நடக்குது. ஏன்னா அவர் அந்த ஃபீல்ட்ல நல்ல அறிவு உள்ளவர். ஸோ வந்து அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த குவாரிலாம் வந்து எப்போ லைசன்ஸ் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பைரியான லைசன்ஸை வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, அந்த மைன் ஓனர்ஸ் வந்து ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்க. செத்த ஜெகபர் அலி ஏடிஎம்கேவை சேர்ந்தவர். ஸோ எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல, விஜய் எதுவும் பேசல, சீமான் மட்டும் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். டிஎம்கே ஆட்சியில ஏடிஎம்கே காரங்க வந்து இவ்வளோ ஃப்ரீயா ரூல்ஸை ஃப்ளோட் பண்ண முடியுதுங்கிறது வந்து ஒரு பெரிய இது இல்லது, ஒரு பெரிய. இந்த வீடியோவை பார்க்குற whatever how many ever people see this should understand that at the ground level ஏடிஎம்கே டிஎம்கேவா இருக்கட்டும், இல்லை பிஜேபி காங்கிரஸா இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆர் வாட் எவர் இட் இஸ், எல்லாமே வந்துட்டு when it comes to business, when it comes to big business, illegal businesses, அவங்க எல்லாருமே ஒன்று. அதுல வந்துட்டு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்தோம், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட வெட்டிங் டெல்லியில டெல்லியிலோ நார்த்தன் இந்தியாவில் எங்கேயும் நடந்த போது எல்லா பார்ட்டி இவங்க வந்துட்டு கெட்ட வார்த்தையில திட்டாத குறையா இவங்க சண்டை போடுற எம்பிஸ் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு கிரவுண்ட் லெவல்ல வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அண்ட் இது வந்துட்டு மைனிங் வந்துட்டு இஸ் an issue which directly impacts the farmers. ஏன்னாக்கா வந்துட்டு ரிவர் சாண்ட் மைனிங் நீங்க பண்றதுனால அதோட என்வாயர்மெண்டல் எக்கலாஜிக்கல் இம்பாக்ட்ஸ் என்ன இருக்குங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். செகண்ட்லி, தமிழ்நாடு இஸ் வெரி வெரி ஒரு கியூரியஸான ஒரு விஷயம் இங்க நடக்கிறது வந்துட்டு பீட் சாண்ட் மைனிங். அதை வந்துட்டு சந்தியா ரவிசங்கர் மாதிரியான ஜேர்னலிஸ்ட், ஈவன் மை ஃபார்மர் கலீக்ஸ் இன் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹிந்து எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் அது மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு கார்டல் ஒர்க் பண்ற பீச் அண்ட் மைனிங் வந்துட்டு தே ஹவ் டேக்கன் ஸ்ட்ராங் ஆக்ஷன். பட் இன்னும் அது நடந்துட்டு இருக்குங்கிறதா தினகரன் ராஜாமணி மாதிரி ஆட்கள் வந்து இன்னும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஓவராலா வந்துட்டு ஹூ இஸ் கோயிங் டு பெல் த கேட் as far as river sand mining or quarrying is concerned, because it is not just a illegal activity, it is also impacting the ecology, it will also impact farming and things like that. ஆமா, நம்ம தமிழ்நாடு வந்து வாட்டர் ஸ்கார்ஸ் ஸ்டேட், நம்மளுக்கு வந்து அபண்டன்ட் வாட்டர் கிடையாது. ஸோ அதை நம்ம வந்து கன்சர்வ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணா நீங்க சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸோட என்டையர் ஸ்டேட்டுக்கு பாதிப்பு. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து கேரளாவில் வச்சிருக்காங்க. கர்நாடகா இஸ் நோன் டு பி a கரப்ட் ஸ்டேட். இந்த மாதிரி கரப்ஷன்லாம் அதிகமாக அங்கே உள்ள ஸ்டேட். நம்ம அந்த கல்லி, ஜனார்தன் ரெட்டி எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா அங்கே கர்நாடகாக்கே தமிழ்நாட்டுல இருந்து போகுதுன்றாங்க. இங்கேருந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாண்ட் ஸ்டோன் மைனிங் பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அது எவ்வளோ ரூல்ஸை வந்து அவங்க வயலேட் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. டிஸ்கஷன் வந்து ஒரு ஒரு டிவி டிபேட்ஸ்லயோ ஒரு பொதுத்தளத்திலயோ வரமாட்டேங்குது. இது ஏதோ தனி ஆட்கள் போராடிட்டு இருக்காங்க. சார் அதுதான் சார் வரேன். ஸோ மைனிங் மாஃபியா வந்துட்டு எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறதுக்கு வந்துட்டு சில பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒன் இஸ், நம்ம ரீசெண்டா பார்த்தோம் அறப்போர் இயக்கமோட ஒரு ப்ரோக்ராம் அவங்க வந்துட்டு கண்டக்ட் பண்ற போது, பப்ளிக் ஹியரிங் கண்டக்ட் பண்ற போது PUCL நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் வெரி வெரி வெல் நோன் ஹியூமன் ரைட்ஸ் லாயர் வி சுரேஷ் மேல வந்து ஒரு சேர் வீசி அடிக்கிறாங்க. சார் இது வந்துட்டு ஓகே, இவர் வந்து பிரைவேட் சிட்டிசன் பரவாயில்ல. பட் நீங்க வந்துட்டு ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு கிரவுண்ட் லெவல்ல நம்ம நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், none less than கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட பேசுற போது அவ்வளோ பயப்படுறாங்க. ஆனஸ்டா நான் கரப்டா இருக்கிற அஃபீஷியல்ஸ் வந்து அவ்வளோ பயப்படுறாங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. எனக்கு அவ்வளோ மசில் பவர் இருக்கு மைனிங் மாஃபியா கிட்ட. ஒண்ணு.
செகண்ட் வந்துட்டு there have been cases where even senior government officials have been murdered by the mining mafia. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல தான் நம்ம சென்னையிலேருந்து பேசுறது ரொம்ப ஈஸி. எனக்கு அவங்க வந்து இந்த மேக்ஸிமம் நமக்கு ஃபோன் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி, ஆர் ஈவன் போலீஸா இருக்கட்டும், அவங்களோட லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது. இப்போ அவர் போய் மைனிங் ஒரு இல்லீகல் குவாரியை வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ண போறாருன்னா, வாட் இஃப் இட் டிசப்பியர்ஸ்? வாட் இஃப் துண்டக்கான துணியக்கான அந்த ஆளே காணாம போகலாம். ஸோ அவங்களோட கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பிசிக்கல் அசால்ட் த்ரெட் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரியாலிட்டி அங்க. So this is the lived reality of report of journalists, of government officials, everyone in the places where the mining mafia is very very strong. So idu vandu it needs a direct intervention of the top powers of the state or the central government. ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தீஸ் மைனிங் கான்ட்ராக்டர்ஸ் லார்ஜ்லி இட்ஸ் அ கார்டல். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தன்னோட ரிப்போர்ட்ல வந்துட்டு தமிழ்நாடோட என்டையர் ரிவர் சாண்ட் மைனிங்கே 3 entities தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு ஆள் தான் வந்துட்டு மேக்ஸிமம் ஜாப்பனீஸ் எக்ஸ்கவேட்டர்ஸ் 90% ஆஃப் தி எக்ஸ்கவேட்டர்ஸ் அவர் தான் வாங்குறாருங்கிற மாதிரி கிளியராகவே ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ பொலிட்டிக்கல் வில் இருக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு அவங்களும் டெஃபினெட்லி எந்த ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி எல்லாருக்கும் வந்து பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம். எக்ஸலன்ட் பாயிண்ட். இது வந்து சென்னையில இருந்து பேசுறது ஈஸி, அங்க போய் ஒரு ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்றதே கஷ்டம். நீங்க வந்து ஒரு தனி ஆளா, ஆக்டிவிஸ்டா, நீங்க சமூக ஆர்வலரா போய் இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு பயங்கரமான தைரியம் வேணும். பரப்புரை இயக்கத்துக்கு அவங்க நடத்தின பப்ளிக் ஹியரிங்ல நீங்க சொன்ன மாதிரி சுரேஷ் வந்து அவர் வெல் நோன் லாயர். அவரு திருநெல்வேலி டவுன்ல நடக்கிற ஈவெண்ட்ல அவங்க அந்த மாதிரி இம்ப்யூனிட்டியோட நடந்துக்க முடியுது, குண்டாஸ் மாதிரி. இப்ப நீங்க வந்து அந்த குவாரி ஏரியாவுல அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அங்க போய் வந்து எப்படி ஒருத்தர் போராட முடியும்? அப்புறம் there is no doubt they are all together. நான் ஒரு காங்கிரஸ் லீடர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் 2014 தேர்தலில் வந்து பிஜேபி ஜெயிச்ச உடனே ரொம்ப சோகமா வந்து ஏஐசிசி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தாராம். அப்ப இன்னொரு ஆள் கேட்டாராம், ஒய் ப்ரோ ஏன் இவ்வளோ சேடா இருக்கீங்க, தோத்துட்டோம் பிஜேபி வந்துருச்சு. அண்ட் லீடர்ஸ் நெவர் லூஸ் மேன் அப்படின்னாரா. இட்ஸ் ஒன்லி ஃபார் த கார்டர்ஸ். அவங்க தான் அழுதுகிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னாரா. அதுதான் ரியாலிட்டி. பட் வந்து நீங்க சொன்னதுல முக்கியமான பாயிண்ட் பொலிட்டிக்கல் வில் வேணும். இது நாட் ஓன்லி தமிழ்நாடு, எவ்ரி ஸ்டேட் ஸ்டேட் அது என்னென்னமோ விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, இதை பத்தி பேசணும். எங்களுக்கு இது வந்து இதுல ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் வேணும், யாருமே வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொண்டு வரதுக்கு ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு கேஷ் கவுது. நீங்க ஆரம்பத்துல பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி எவ்வளோ லிமிட்டை தாண்டி எடுக்கலாம், லைசன்ஸ் இல்லாம எடுக்கலாம், ஏரியா வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய மாஃபியா. இதை வந்து நம்ம ஸ்டேட்டுடைய வெல்ஃபேருக்காக அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். பட் வந்து நம்மளால இந்த விஷயத்த மீடியாலாம் தொடர்ந்து அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் ரொம்ப டீப்பா பேச முடியலன்னா கூட நம்ம பேச முடிஞ்சது ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் உங்களோட இன்சைட் நீங்க வந்து அதை டீப்பா ரிப்போர்ட் பண்ணிருக்கிறதுனால, இந்த இடியோடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்க படிச்சதுனால தெளிவான ஒரு பார்வை வைக்க முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி சித். தொடர்ந்து இது மாதிரி பப்ளிக் முக்கியமான விஷயத்த நம்ம பேசுவோம். இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் தான் வந்து பேச முடியும் வித் நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட். இல்ல இதை பத்தி பயப்பட வேண்டாம். அதுவும் நம்ம வந்து நீங்க வந்து எல்லாமே வந்து ஒரு அத்தென்டிக்கா சொல்றீங்க, நீங்க வந்து ரிப்போர்ட்ஸ் படிக்கிறீங்க, ஒரு டியூ டெலிஜென்ஸ் செய்றீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாக்குற வியூவர்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதோ போற போக்குல சும்மா புலிவாரி இறக்கிற டைப் இல்ல நம்ம. அதையும் முக்கியம். நீங்க இப்ப இந்த ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவே அதை நீங்க வந்து அந்த பேக்ரவுண்ட் என்னங்கிறத கேட்டிருக்கீங்க. செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. We will continue to do that. We will continue to do our bit for the society through this dialogue conversation. Thank you, sir. Thank you very much, sir. Thanks for your time. See you.